قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزقيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما قال عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لامرئ من كل ما نوى. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து, எங்கும் நிறைந்தோனே, ஏக புகழோலனே, மங்காத மறையாத மாமணியே, மாசில்லா என்ற இறையோனே, பொங்கும் புகழ் பூரணனே, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் காலம் தவறாது கருணை உணர்வோடு உணவளித்து காத்த ஏக இறைவனை போற்றி, வல்லோனின் தூதராகி போர்வாள் ஏந்தும் வீரராகி வல்லல் நபி நாதராகி உத்தம நபிகள் கண்மணி நாயகத்தை போற்றி புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய ஈமான் கொண்ட நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ந்து 2 வாரங்களாக இஸ்லாம் கூறும் ஆடையை பற்றி சில ஹதீஸ்களையும் வரலாறுகளையும் நாம் பார்த்தோம். அழிவும் அலங்காரத்தை பற்றியும் 2வது வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு தலைப்பாகிறது மனிதன் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். மனிதன் தௌபா செய்தால்தான் அவன் சிறந்தவன் என்றெல்லாம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்வார்கள், உங்களில் சிறந்தவர். எப்படி வார்த்தை பயன்படுத்துகிறார்கள்? உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், தான் செய்த பாவத்தை இறைவனிடத்தில் வருந்தி மன்றாடி தௌபா செய்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தௌபா இல்லாவிட்டால் மனிதனுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. தௌபா ஒரு காரணத்தை இறைவன் வைத்திருக்கின்றான், இறைவனிடத்தில் மன்றாடுவதற்காக, இறைவனிடத்தில் கேட்பதற்காக. இந்த தௌபாவை மற்றும் 1,24,000 நபிமார்களும் இறைவனிடத்தில் தௌபா செய்தார்கள். எந்த நபிமார்களும் தௌபா செய்யாமல் இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியவில்லை. நம்மவர்களும் ரசூலுல்லாஹி உம்மத்தவர்களும் தௌபா இல்லாமல் இறை நெருக்கத்தை பெற முடியாது. பாவம் இல்லாமல், பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, யாரும் வாழ முடியாது. ஏனென்றால் பாவத்துக்கு பரிகாரம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தூபு, தௌபா செய்யுங்க. இலல்லாஹ், யாரிடத்தில் தௌபா செய்ய வேண்டும்? இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். தௌபத்தன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான்? தௌபாவை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். நசூஹா, ஒரே நிலையாக ஓரிரையாக இறைவனிடத்தில் அடுத்து இந்த மாதிரி நான் காரியத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுப்பது தான் தௌபா. ஏனத்தானமாக ஏதோ பாவம் செய்து விட்டோம் மறுபடியும் தௌபா செய்து விடலாம் என்றெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான், கருணை உள்ளவன் தான், கிருபை உள்ளவன் தான், அர்ஹமுர் ராஹிமின், இரக்கம் உள்ளவனாக தான் இருக்கிறான். கஃபூருர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். கரீம், உங்கள் மீது அவன் இரக்கம் உள்ளவனாக தான் இருக்கிறான். ரஹீம், உங்கள் மீது அவன் ஆதரவு வைத்து கொண்டு தான் இருக்கிறான். அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா ஞானத்தை கொடுத்திருக்கின்றான், கல்வி ஞானம். இந்த ஞானம் என்பது இறைவனை அறிவதற்காக ஒரு ஞானத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான். இந்த ஞானத்தின் மூலமாக, இந்த அறிவின் ஆற்றலின் மூலமாக அந்த அடியார்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிவு உள்ளவர்கள், படித்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு அதிகமாக குற்றவாளிகளாக தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த பட்டத்தை வாங்கிவிட்டேன், என்னுடைய அந்தஸ்து அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, உலகத்தில் உனக்கு பெரிய பெரிய கிரீடம் வைத்தாலும் சரி, பெரிய பெரிய லாக்கெட்டை உன்னுடைய கழுத்தில் போட்டாலும் சரி, உலகத்தில் தான் நீ பேர் போனவனாக வாழ முடியும், உலகத்தில் தான் நீ உயர்ந்தவனாக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய முன்னாடி நீ உயர்ந்தவனாக இருக்க முடியாது. அந்த உயர்ந்தவனாக இருக்கணும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் நீ தௌபா செய்தால்தான் நீ உயர்ந்தவனாக, இறைவனுக்கு பிடித்தவனாக, நல்லடியார்களாக இந்த பூமியில் உன்னால் வாழ முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த தௌபா அவசியமாக இருக்கிறது. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு இறைவனிடத்தில் கண்டிப்பாக உறுதியாக கேட்க வேண்டும். இந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது, பொடுபோக்குத்தனமாக இருக்கக்கூடிய மனிதா கொஞ்சம் விழித்துக்கொள். பொடுபோக்குத்தனமாக இருக்கக்கூடிய மனிதா கொஞ்சம் விழித்துக்கொள். நேரத்தை நீ கருதி உன்னுடைய கடந்த காலத்தை மறந்துவிடு. உன்னுடைய நிகழ்காலத்தை நீ எதிர்பார்த்து கொண்டு இறைவனிடத்தில் அதிகமாக தௌபா செய். கடந்த காலம் எல்லாத்துடைய வாழ்க்கையில் பாவங்கள் அதிகமாக தான் இருக்கிறது. மாசி என்று சொல்வார்கள் அரபியில். 3 வகையான காலங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், இப்போ நடக்கக்கூடிய ஒரு காலம், சென்ற காலம், கடந்த காலம், வரக்கூடிய காலம். இந்த 3 காலங்களிலும் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் சொல்லப்படுகிறது.
மனிதர்களே இன்னும் விழித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டுதான் இருக்கிறது. யாருடைய ரஹ்மத்து? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெறணும் என்று சொன்னால் பள்ளிக்கு வாருங்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தினமும் அல்லாஹ் தன்னுடைய எழுப்பிடத்தில் இருந்து 120 ரஹமத்துகளை அல்லாஹ் தஆலா இறக்கி கொண்டிருக்கிறான். இந்த ரஹமத் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது. இந்த ரஹமத் எங்கே இறங்குகிறது என்று சொன்னால் காபா ஷரீஃபில் இறங்குகிறது, மக்கமா நகரத்தில் இறங்குகிறது. இந்த ரஹமத் ஆகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் அது வந்து சேருகிறது. பள்ளியில் இறங்குகிறது, இமாமிடத்தில் வருகிறது. இமாமிடத்தில் வந்த பிறகு யாரெல்லாம் சந்திக்கின்றார்களோ அவர்களிடத்தில் இந்த ரஹமத் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த ரஹமத் எந்த அளவுக்கு செல்கிறதோ அந்த அளவுக்கு இந்த மனிதர்கள் இந்த பூமியில் சந்தோஷமாக, நிம்மதியாக, ராஹத்தாக அவர்கள் வாழ்வார்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் ரஹமத்து இறங்குறதுக்கு முன்னதாகவே நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள், அந்த ரஹமத் ஆகிறது உங்களுடைய பாவத்தை பரிசுத்தமாக்கிறது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்வார்கள், தௌபா செய்யக்கூடியவர்களே மறைமுகமாக என்ன சொன்னாங்க? மறைமுகமாக அழுது 2 ரக்காத் தொழுது இறைவனிடத்தில் மன்றாடி உங்களுடைய பாவ மன்னிப்பு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு செல்லக்கூடிய கண்ணியமும் மறுபடி இறைவன் கண்ணியத்தை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு யாரை பார்த்தாலும் முந்தைய காலத்துடைய வரலாறுகள் தான் பேசப்படுகிறது. முந்தி அவர் அப்படி இருந்தார்கள், இப்படி வாழ்ந்தார்கள், அவ்வளோ பாவம் செய்தார்கள், அவ்வளோ தவறு செய்தார்கள். இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக பயன்பாட்டில் உள்ளது. எந்த வார்த்தை எந்த நேரத்தில் பயன்படுத்தணுமோ அந்த வார்த்தை யாரும் பயன்படுத்துவது கிடையாது. இப்போ தொழுகிறாரு, அமல் செய்கிறாரு, குர்ஆன் ஓதுகிறாரு, திக்ர் செய்கிறாரு, ஒவ்வொரு நேரமும் பள்ளியுடைய தொடர்பு வைத்திருக்கிறார்கள். இந்த நல்ல விஷயங்கள் அவருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேது. நல்ல விஷயம் அவரவர் கண்ணுக்கு தெரிய மாட்டுகிறது. அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்ததை ஃபுல்லாம் அவர்கள் மாசியில் அவர் கடந்த காலத்தில் என்னென்ன நிகழ்ந்ததோ அதுதான் அவருடைய கண்ணுக்கு தெரிகிறது. அதை பற்றி தான் பல மக்களிடத்தில் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் பேசக்கூடியவர்களுக்கு என்ன இழிவு ஏற்படுகிறது என்று அவருக்கு தெரியவில்லை. ஏன்னா அவர் செய்த நன்மை ஃபுல்லாக அவருக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் யாருக்கு செல்கிறது? யாரை பற்றி பேசினாரோ, யாரை பற்றி அவதூறு சொன்னாரோ அவருக்கு சென்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது. நான் எவ்வளோ அமல் செய்தேனோ, எவ்வளோ இபாதத் செய்தேனோ, எவ்வளோ தானம், தர்மம், நற்காரியங்கள் அனைத்துமே செய்த அனைத்து விஷயமும் யாருக்கு சென்று கொண்டிருக்கிறது? யாரை பற்றி பேசினோமோ அவர்களுக்கு இது சென்று கொண்டுதான் இருக்கிறது. இதை யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. அவருடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் 0 பாயிண்ட்ல இருக்கு. எவ்வளோ இருக்கு? 0 பாயிண்ட்ல நிற்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாத மனிதர்களாக இந்த பூமியில் வாழ முடியல. குறை சொன்னால் அவர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ஆனால் இந்த குறைய மனிதர்கள் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பொடுபோக்குத்தனமாக இருந்து விடாதீர்கள், நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் என்றெல்லாம். அந்த நேரம் சென்று விட்டால் மறுபடியும் அந்த நேரம் உங்களிடத்தில் வராது என்றெல்லாம் சொல்வார்கள். மறைமுகமாக ரப்பிடத்தில் அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க? அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தை அழித்து உங்களை பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். இரவிலோ பகலிலோ கூட்டாகவோ மறைமுகமாகவோ என்னென்ன குற்றங்கள் செய்தாலும் என்னென்ன பாவங்கள் செய்தாலும் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் வேண்டும். மனதார ரப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனதார யாரையும் ஏசக்கூடாது. நாவை கொண்டு யாரிடத்தில் ஏச வேண்டாம். இந்த 2 விஷயங்கள் மனிதனிடத்தில் சரியாகிவிட்டால்
மனிதன் சரியாகி விடுவான். ஹசத் என்று போராமை குணம் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள், தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு மனிதர்கள் எதை எதை விட்டு தோபா செய்யணும் என்று சொன்னால் ஒரு பட்டியலே பாருங்கள். குஃபுரை விட்டு மனிதன் தோபா செய்ய வேண்டும். எதை விட்டு? குஃபுரு, இறைவனை நிராகரிக்க கூட்டத்தில் இருக்கக்கூடாது. ஷிர்க்கை விட்டு தோபா செய்ய வேண்டும். கொலைகளை விட்டும் தோபா செய்ய வேண்டும். ஜனா என்ற விபச்சாரத்தை விட்டும் மனிதர்கள் தோபா செய்ய வேண்டும். திருட்டுத்தனத்தை விட்டும் மனிதர்கள் தோபா செய்ய வேண்டும். மது அருந்துவதை விட்டும் மனிதர்கள் தோபா செய்ய வேண்டும். சூதாட்டத்தை விட்டு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? தோபா செய்ய வேண்டும். ரிஷ்வத், அதே மாதிரி வட்டியை விட்டு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? தோபா செய்ய வேண்டும். பொய்யை விட்டு மனிதர்கள் தோபா செய்ய வேண்டும். கீபத், புறம் பேசுறதை விட்டு மனிதர்கள் தோபா செய்ய வேண்டும். அநியாயம் செய்கிறதை விட்டு மனிதர்கள் தோபா செய்ய வேண்டும். ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் உறுதியாக இருக்கணும் என்பதற்காக தௌபா செய்ய வேண்டும். அதே போல ஒரு பொருளை சரியான முறையில் அளந்து கொடுக்க வேண்டும். இதை விட்டு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும். அழகாக உங்களை அழகாக்கி கொள்கிறீர்கள். இந்த அழகு என்பது இந்த உலகத்தில் தான் அலங்காரமாக இருக்கும். மறுமையில் எந்த விதமான அலங்காரம் இருக்காது. உங்களுடைய முகம் அலங்காரமாக இருந்தால் போதாது, உங்களுடைய உள்ளமும் அலங்காரமாக இருக்க வேண்டும். இதை விட்டு நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். ஆடலும் பாடலும் இசைகளை கேட்கதை விட்டும் நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். கேலி செய்வதை விட்டு நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். பெற்றோர்களை கஷ்டத்தை கொடுக்கிறதை விட்டு நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். வேற்றாவிட்டால் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்களும் தௌபா செய்ய வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் யார் எல்லா விஷயம் நம்மள்கிட்ட இருக்கு, இவ்வளோ சப்ஜெக்டும் நம்மள்கிட்ட பார்த்தானே எல்லா சப்ஜெக்டும் நமக்குள்ளே தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் கிடையாது. ஷிர்க்லேயும் முஸ்லிம்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. குஃபுர்லேயும் முதல் இடத்துல தான் இருக்கிறாங்க. கொலை செய்கிறதுலையும் பார்த்தோம் சொன்னால் அல்லாஹ் அக்பர், பொருளாதாரத்துக்காக ஒருத்தர் கொலை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். கடந்த காலத்தை மறந்துவிட்டு நிகழ்காலத்தை சரியாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை சரியாக வேண்டும். இந்த ஜும்மாவுடைய மேடையில் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சரி செய்து கொள்ளுவீர்கள். இறைவனுடைய நெருக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய ஈமானும் சரியாகிவிடும் என்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு முன்னால் பேசப்படுகிறது. ஏதாவது ஒரு அமல் உங்களிடத்தில் வந்துவிட்டால் இந்த அமலை கொண்டு அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். இந்த அமலை கொண்டு கூட அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். இதுக்கு உதாரணமாக இமாமி கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 900க்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காங்க. எத்தனை? ஒரு புக்கில் உள்ள விஷயம் இன்னொரு புக்கில் இருக்காது. அவர்கள் வஃபாத் ஆன பிறகு ஒருத்தர் கனவில் பார்க்கிறார்கள், உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்று ஒருத்தர் கேட்டார். இவ்வளோ பெரிய இமாமாக இருக்கீங்களே, என்னுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் ஒரே ஒரு நன்மை தான் என்னை உயர்த்திருச்சுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நன்மை தான் என்னை ரப்பிடத்தில் ரொம்ப உயர்த்திருச்சுன்னு சொன்னாங்க. அந்த புக்கு எழுதும் பொழுது அந்த தோட்டத்துடைய பழங்களை பறித்து அதை என்ன செய்வாங்க, இங்கு மாதிரி ஆக்கி எழுதுவாங்களாம். எழுதும் போது முக்கிட்டு லேசாக எடுத்த உடனே ஒரு ஈ போய் அதில் உட்காந்துருச்சு. யார் போய் உட்காந்துருச்சு? ஒரு ஈ போய் உட்காந்துருச்சு. ஈயுடைய தீனி இதுதான் சொல்லி நினச்சாங்க. கடைசி ஈ அதை குடிச்சு விட்டு தன்னுடைய உணவை சாப்பிட்டு விட்டு சென்றது. அந்த நன்மை அல்லாஹ் என்னை உயர்த்தி விட்டான். ஏனென்றால் இறைவன் படைக்கப்பட்ட அந்த படைப்பின்கள் மீது நான் இரக்கம் காட்டினேன். ரப்பு தாலா என் மீது இரக்கத்தை காட்டிவிட்டு எனக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டினார். நான் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய சாதனை செய்தேன், இவ்வளோ பெரிய புத்தகங்கள் எழுதேன், இவ்வளோ தத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். இந்த தத்துவத்துக்கு எந்த விதமான மதிப்பு கணக்கு எனக்கு கிடைக்கல. இவ்வளோ பெரிய தத்துவத்துக்கு எனக்கு எந்த விதமான அந்தஸ்தும் கிடைக்கல. ஆனால் படைப்பினங்கள் மீது நான் இரக்கம் காட்டினேன். அதோடைய உணவுக்காக கொஞ்ச நேரம் பேனாவை நிறுத்தி வைத்தேன். அந்த உணவின் மூலமாக அல்லாஹ் தாலா என்னை உயர்த்தி விட்டான். என்னுடைய படைப்பின்கள் மீது நீ இரக்கம் காட்டினாய், உன் மீது நான் இரக்கம் காட்டுறேன்னு சொல்லி இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். கஷ்டமாக இருக்கிறார்களா, அந்த கஷ்டமான நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் நம்மவர்களுக்கு நல் விஷயத்தை அது சொல்லிக்கிட்டே வருகிறது.
அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய நாவு முழுக்க விஷத்தன்மையாக மாறிவிட்டது. இந்த நாவை ஒவ்வொரு மனிதர்களும் நாவு சரியாக வேண்டும் என்பதற்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸில் படிக்கும் பொழுது, முதல் ஹலிஃபா ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திக்க போவார்களாம். பேசும் பொழுது கூட வாயில கல் இருக்குமா? பேசும்போது கூட வாயில கல் இருக்குமா? என்னடா இவ்வளோ பெரிய ஹலிஃபாவாக இருக்காரு, வாயில கல்லை வச்சிருக்காரு. கேட்கறதுக்கு பதில் மட்டும்தான் சொல்வாங்க, அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, பேட்டி கேட்குறாங்க, ஏன் இந்த கல் போட்டிருக்கீங்க? இல்லை, நான் யார்கிட்டையாவது தவறாக பேசிவிட்டால் இந்த பாவம் என்னை சுற்றிக்கிட்டே இருக்கும், அதனால தான் வாயில கல்லை போட்டு நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போ எப்படி வாழ்ந்துருக்காங்க? அப்போ அந்த நாவை கூட பாதுகாத்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய நாவை கூட நம்மளால் பாதுகாக்க முடியலை. நம்முடைய நாவை கூட பாதுகாக்க முடியலை. அவ்வளோ பாவமான காரியத்தில் இந்த நாவு அதிகமாக பேசுகிறது. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆண்கள் ஒரு வார்த்தையை பேசி விட்டு முடித்து விடுவார்கள். பெண்கள் ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை, 10, 20, 20, 30 அப்படியே 100 வார்த்தைக்கு மேலே சென்று விடுகிறது. அப்போ இந்த நாவடக்கம் என்பது மனிதர்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாவு தான் நரகத்துக்கு இழுத்து செல்கிறது என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்படுகிறது. யார் தன்னுடைய நாவை பாதுகாக்கின்றார்களோ, தன்னுடைய அபத்தை பாதுகாக்கின்றார்களோ, அவர்கள் சுவனவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் செய்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? சுவனவாசி, சொர்க்கவாசி என்ற சுப செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா என்பது மலக்குமார்களும் தௌபா செய்தார்கள். மலக்குமார்களும் தௌபா செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதர்களை படைப்பதற்கு முன்னதாகவே இப்லீஸை இறைவன் படைத்தான். இந்த இப்லீஸ் என்பவன் இறைவனுக்கு மாறு செய்தான். அதன் காரணமாக இன்று வரைக்கும் அவன் குழப்பத்தில் தான் இருக்கிறான், குஃப்ரில் தான் இருக்கிறான், இறைவனை நிராகரிக்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். நாளை கயாமத்து நாள் வரைக்கும் அவனுக்கு அந்த பதவி இருக்கிறது. மனிதனுக்கு வழிகெடுக்கக்கூடிய அந்த பதவி, அந்த அந்தஸ்து அவனிடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவன் தவறான பாதையில் இருப்பதின் காரணமாக இந்த மக்கள்களையும் தவறான பாதைக்கு அவன் அழைத்து கொண்டு தான் இருக்கிறான். இந்த மக்கள்களையும் தவறான பாதைக்கு அவன் அழைத்து கொண்டு தான் இருக்கிறான். முதல் தடவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இழுத்து விட்டான். அதன் மூலமாக இன்றைக்கு இந்த பூமியில் வந்த பிறகு ஆதமுடைய மக்கள் அனைவர்களையும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அனைவர்களையும் வழிகெடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அதற்காக சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய நெற்றியை இறைவன் பக்கத்தில் நீங்கள் சஜ்தா செய்யுங்கள், இறைவன் பக்கத்தில் நீங்கள் நெருங்கிக் கொள்ளுங்கள். அவன் அசீசுல் கஃபார், அவன் கண்ணியமிக்க உங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஷஹின் ஷாஹி அர்ஸ சமா, வானம் பூமியை அவன் ஆளக்கூடியவனாக இருக்கிறான். ரஹீம், உங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் தன்னம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். உங்கள் மீது ஹிக்மத் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமாக அவன்தான் இருக்கிறான். அவன் நிரந்தரமாக இருக்கக்கூடியவனாக தான் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது என்பதற்காக தான் முதலில் நாம் பார்க்கக்கூடிய தௌபாவுடைய சப்ஜெக்ட் குஃபுர். குஃபுர் என்றால் என்ன? இந்த குஃபுருடைய விளக்கங்கள் இன்றைக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேண்டும். குஃபுர் என்பது மறுக்கக்கூடியவர்கள். குஃபுர் என்றால் இறை மறுப்பாளர்கள் என்று சொல்வார்கள். முதல் அடையாளம் இறைவனை மறுப்பார்கள். யாரை மறுப்பார்கள்? இறைவனை இல்லை என்று மறுப்பார்கள். நம்ம என்ன சொல்வோம்? இறைவன் இருக்கிறான், எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கிறது, எல்லாத்துக்கும் மேல ஒரு உயர்வு இருக்கிறது. அந்த இறைவன் மீது நம்மவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். குஃப்ரில் உள்ளவர்கள் இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதலில் இறைவனை மறுப்பார்கள்.
கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுளை கிடையாது என்றெல்லாம் சொல்வார்கள், இறைவனே கிடையாது என்று சொல்வார்கள். இதுதான் குஃப்ர். அப்ப இந்த குஃப்ரை அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, நபியை மறுப்பார்கள். இரண்டாவது அடையாளம் என்ன? நபியை மறுப்பார்கள். எப்படி இந்த பூமி வந்துச்சு? ஏதோ ஒரு மனிதர் தோன்றினார்கள், அந்த மனிதர்கள் மூலமாக இந்த பூமி வந்தது என்றுதான் இப்படிதான் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்களுடைய கூட்டத்தில் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு காலத்துக்கும் ஹிதாயத்துக்காக அனுப்பி வைத்தான். உங்களுக்கு நேர்வழி பெறுவதற்காக காலத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நபிமார்கள் வந்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்வார்கள். இதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதலில் இறைவனை ஏற்றுக்கொள்ளல, அப்ப நபி எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? மூன்றாவது அடையாளம் குர்ஆன். இந்த வேதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வேதம் இறங்கும் பொழுது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஃபுசஹா புலகா, பெரும் பெரும் கவிஞர்கள், அவர்கள் சொல்வார்கள் இது மனிதனால் எழுதப்பட்ட கட்டுரை என்று சொல்வார்கள், மனிதனால் எழுதப்பட்ட கதைகள் என்று சொல்வார்கள். இந்த குர்ஆன் இறங்கின உடனே கண்ணுக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டில் உள்ள அனைத்து ஃபுலகா பெரும் பெரும் கவிஞர்களை அழைத்து இந்த குர்ஆனை போல ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும் பெரும் கவிஞர்கள் வந்தார்கள், காத்திபு எழுத்தாளர்கள் வந்தார்கள். குர்ஆனை போல ஒரு வசனத்தை அவர்களால் கொண்டு வர முடியல. முதல் ஜுஸ்ல சொல்லப்படுகிறது, வஇன் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. இந்த குர்ஆனை போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். எல்லாருமே முயற்சி செய்தார்கள். இந்த குர்ஆனை போல ஒரு வசனத்தை அவர்களால் எழுத முடியவில்லை. ஹாசா ஹக்குன் கலாம், இது உண்மையான வார்த்தை, இது இறைவனுடைய வார்த்தை என்றெல்லாம் நம்பினார்கள். நம்பாதவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு. ஃபைல்லம் தஃபலு வலன் தஃபலு ஃபத்தகுன் நாரல்லதி வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா. அவர்களுக்கு நரகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு கல்லை வைத்திருக்கின்றான், அந்த கல்லுடைய தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பான் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி காட்டுகிறான். இந்த குர்ஆன் மீது அவர்கள் முழு நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அடுத்து பார்த்தோம் சொன்னால் ஆகிரத், மறுமை நாளை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மறுமை நாள் இருக்கா? அதெல்லாம் ஒரு நாளும் கிடையாது. உலகத்தில் பிறந்துட்டோம், கொஞ்ச நாள் வாழ போகிறோம், மௌத்தான உடனே ஒரு குழியை தோன்றாங்க, அந்த கூலியில் போட்டுறாங்க, மண்ணை மூடி விட்டு போயிடுறாங்க. இப்போ மலக்கு மரங்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, அதை போய் யார் போய் பார்த்துட்டு, அஜத் போய் பார்த்துட்டு வந்திருக்காரா, இல்லை சூஃபிஸா போய் பார்த்துட்டு வந்திருக்காரா, இல்லை பெரிய பெரிய முல்லாக்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்களா? யாரும் பார்க்கல. ஏதோ ஒரு கதையை சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கதையை சொல்கிறாங்க. இதையும் என்ன செய்வாங்க? மறுமையினால நம்ப மாட்டார்கள். அதையும் சொல்கிறாங்க, முதல் நாள் அடக்கம் பண்ணுறோமா, ரெண்டாவது நாள் ஃபுல்லாக உடம்புல இருக்க கறியெல்லாம் பாம்பு தேல் எல்லாம் சாப்பிட்ருவோம், அடுத்து எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். எப்படி எப்படி வார்த்தைகள்! மனிதர்கள் எது எதை எப்படி எப்படி வர்ணிக்கிறார்களோ அந்த மாதிரி தான் எண்ணம். அப்போ புரிதல் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில் வரல. மறுமை நாள் இருக்கிறது, கபருடைய அதாப் இருக்கிறது, அஷருடைய நாளுடைய எத்தனையோ கேட்டகரி இருக்குது. எல்லா கேட்டகரியை பற்றி நம்ம பேசணும்னா நேரம் பத்தாது. மனிதன் வாழ்ந்த பிறகு மௌத் இருக்கிறது, மௌத்துக்கு பிறகு கபர் இருக்கிறது, கபருக்கு பிறகு மெஹஷர் இருக்கிறது, மெஹஷருக்கு பிறகு புல்சிராத் இருக்கிறது, புல்சிராத்துக்கு பிறகு கடைசியாக செல்லக்கூடிய சொர்க்கமா நரகமா, இவ்வளோ கேட்டகரி இருக்கிறது. எல்லாமே அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். இது எல்லாத்திலையும் நாம் பாஸ் ஆகணும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், ரசூலை நம்ப வேண்டும், குர்ஆனை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும். மனிதர்கள் குஃப்ரில் இருக்கும் பொழுது, எல்லாத்தையும் மறந்தவனாக இருக்கும் பொழுது, அல்லாஹ் தஆலா இந்த மறந்தவனாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு காலத்துக்கு ஏற்றவாறு நபிமார்கள் அல்லாஹ் தஆலா ஓரிரை கொள்கை இறை நம்பிக்கை ஊட்டுவதற்காக மனித சமுதாயத்திற்கு நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அப்போ இந்த நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்து அவர்கள் செய்த சாதனைகள் ஏராளம். அவர்கள் செய்த சாதனைகள்
ஏராளமான சாதனை. இந்த சாதனை அனைத்துமே மக்களுக்கு பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களை ஒரே ஒரு கடவுளை வணங்க வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3,60,000 கடவுள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் ரப்பாகிறவன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அவனுக்கு உருவம் கிடையாது, அவனுக்கு சிற்பம் கிடையாது, அவனுக்கு வடிவம் கிடையாது. அரபியில் சொல்ல போன ஒரு ஒளி, ஒரு பிரகாசம். அந்த ஒளி தான் இந்த உலகத்தை இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி ஆகிறது தான் அல்லாஹ். அல்லாஹ் என்று சொன்னாலே உள்ளம் வெளிச்சமாகிவிடும். அல்லாஹ் என்ற வார்த்தை யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவருடைய உள்ளம் பிரகாசமாகிவிடும். கஷ்டத்தில் அழைத்தாலும் அந்த கஷ்டம் நீங்கிவிடும். அந்த அல்லாஹ்வை முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக தான் நபிமார்கள் வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களை சீர்திருத்தம் செய்து தாவத் அழைப்பு கொடுத்து மக்களை நேர்வழிக்கு கொண்டு வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு வெற்றி எதில் வைத்திருக்கின்றான்? தீனில் தான் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஏரியா, அரபியில் சொன்ன இலாக்கா, ஒரு இலாக்காவில் ஒருத்தர் வாழ்ந்தார். அந்த இலாக்காவில் ஒரு இறைநேசர் வாழ்ந்தார். அவருடைய பெயர் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அந்த இலாக்காவில் வாழக்கூடியவர். அப்போ அந்த ஷமூன் நெருப்பை வணங்கக்கூடியவர். எதை வணங்கக்கூடியவர்? நெருப்பை வணங்கக்கூடியவர். மரீஸ், நோயாளியாக இருக்கார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எந்த மதத்தையும் அவர்கள் பார்க்கல. ஒரு கிறிஸ்தவரா, ஒரு ஹிந்துவா, ஒரு சீக்கியரா, இவர் நசராவா என்று பார்க்கல. ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகியிருக்காங்க, அந்நியமாக பழகியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். யாரையும் பிரித்து பார்க்கல. நோயாளியாக இருக்கார், சந்திப்பதற்காக போறார், அவர் பார்க்கறதுக்காக. அவரும் அங்கே ஒரு விளக்கில் தீபத்தை பொருத்தி அந்த கடைசி காலத்தில் கூட அந்த நெருப்பை வணங்கிக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாரு? சகோதரா, நெருப்பு இருக்கிறது, அது மேலே தான் இருக்கு. அந்த நெருப்புக்கு மேலே ஒரு புகை வருகிறதா? ஆமாம், அதுதான் நரகம் என்று சொன்னார். அதுதான் நரகம், கொடூரமானது. இதுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. இதுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது இதெல்லாம் சொன்னார்கள். கடைசியில் இன்னொரு வார்த்தையும் போடுறாரு. நான் கலிமா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? நான் கலிமா சொல்லியிருக்கேன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன், என்னுடைய நபியுடைய வழியை பின்பற்றி நடக்கிறேன். என்னுடைய சஹாபாக்கள் என்னெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் என்னுடைய மெமரியில் வைத்திருக்கின்றேன். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் வருகிறேன். எனக்கு சொன்னவர்கள் எல்லாம் நான் தான் கடவுள் என்று யாரும் சொல்லலை, நான் தான் இறைவன் என்று சொல்லலை. இறைவனால் அனுப்பப்பட்ட அடிமைகள் என்று சொன்னார்கள். இறைவனால் அனுப்பப்பட்ட அடிமைகள் நாங்கள். எல்லாத்துக்கும் மேல் ஒரு பவர் இருக்கிறது. அவர் சொன்னார், நீயும் நெருப்பில் கை வை, நானும் வைக்கிறேன். நெருப்பு யாரை சுடுது யாரை விடுது நம்ம பார்த்துக்கலாம். இத்தனை வருஷமாக வணங்குறாரு, 60 வருஷமாக வணங்கிட்டு வர்றாரு. இந்த நெருப்பு மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு, கை வைக்கிறதுக்கு தயங்குறாரு. எதை வைக்கிறதுக்கு? கையை வைக்கிறதுக்கு தயங்குறாரு. நான் ஒரு நாள் கூட வணங்கலை, ஒரு நாள் கூட அது மீது நம்பிக்கை வைக்கலை. இருந்தாலும் இவர் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். இவர் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். கையை வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எதுவும் செய்யலை. என்ன நம்பிக்கை அல்லாஹ் ரசூல் மீது வைத்திருக்காங்க. ஈமான் உறுதியாக இருக்கிறது. ஈமான் உறுதியாக இருந்தால் எந்த தீய சக்தி நம்மள்கிட்ட வர முடியாது.
ஈமான் உறுதியாக இருந்தால் இந்த தீய சக்தியினால் எந்த கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்க முடியாது ரப்பே தவிர. அந்த நேரத்தில் அவருக்கு மனமாற்றத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அதை பாருங்க, என்ன மனமாற்றத்தை கொடுக்குறான். நான் இத்தனை வருஷம் இது செஞ்சுட்டு வரேன், எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. நான் தௌபா செய்து கொஞ்ச நேரம் அமல் செய்தால் 60 வருஷம் செய்யக்கூடிய அனைத்து குற்றங்களையும் உங்கள் அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்டார். உங்கள் அல்லாஹ் மன்னிப்பானா? அவருடைய வாசலில் சொல்லியிருப்பார். இவரே அல்லாஹை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டார். எவ்வளோ புகழணுமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய வல்லமையை பற்றி, ஆற்றலை பற்றி, சிறப்புகளை பற்றி, பண்புகளை பற்றி, தன்மைகளை பற்றி, ஆற்றலை பற்றி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னார்கள். கலிமாவை மொழிந்தார்கள், கொஞ்ச நேரம் அமல் செய்தார்கள். அமலுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு ஃபனாஃபில்லா உலகத்தை விட்டு சென்றார்கள். இவரும் இஸ்லாத்தின் அடிப்படையில் அடக்கம் செய்தார்கள், கஃன் இட்டார்கள், ஜனாதா தொலை வைத்தார்கள், கஃனில் தஃபன் செய்தார்கள். தஃபன் செய்த பிறகு வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு சென்ற பிறகு கொஞ்ச நேரம் சிந்தனை வருகிறது, நான் செஞ்சது சரியா தவறா ரைட்டா, நான் செஞ்சது சரியா ரைட்டா ராங்கா, இந்த மாதிரி ஃபீலிங் அவருடைய உள்ளத்தில் வருது. அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. மௌத்தாகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை அவர் கேட்டார். நான் மௌத்தாகும்போது முஸ்லீம் என்று எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கலிமா சொல்லிட்டேன், நாளைக்கு மலக்குமார்கள் கேட்ட இதை கொண்டு நான் பாஸ் ஆகிறேன்னு சொல்லி இதையும் கேட்டிருக்காரு அவர். அதையும் எழுதி கொடுத்து கபருக்குள்ளே போட்டாங்க. அதையும் எழுதி எங்கே போட்டாங்க? கபருக்குள்ளே. எல்லாத்துக்கும் ஆதார் வேணும்ல, ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு வேறு மாதிரி, ரேஷன் கார்டு மாதிரி அவருக்கு ஒரு ஆதாரத்தை கேட்டிருக்காரு. நான் ஒரு முஸ்லீம் இந்த ஒரு ஆதாரத்தை அவரே கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சாரு, தூக்கம் வந்துருச்சு. அந்த தூக்கத்தின் மூலமாக ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் பார்க்கிறார்கள் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அந்த காட்சியில் தெரிகிறார்கள் அவர்கள் சுவனத்துடைய ஊஞ்சலில் அவர்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சுவனத்துடைய ஊஞ்சலில் அவர்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்து அவர் கேட்டார், ரப்பு என்ன செய்தான்? நீங்கள் கொடுத்த விஷயம் எனக்கு ரொம்ப பயனாக இருந்தது. இறைவன் என்னுடைய 60 வருஷம் ஆண்டுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தான். உங்களுடைய லிஸ்ட் எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன லிஸ்ட்டை கொடுத்தார்கள். காலையில் எழுந்து பார்க்கிறார்கள், அவருடைய கையில் அந்த லிஸ்ட் இருக்கிறது. இதுதான் இறைநேசர்கள் தாவா பணி செய்து எங்கெல்லாம் குஃப்ர் இருக்கிறதோ இந்த குஃப்ரை அளித்தார்கள். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இதுதான் இன்றைக்கு நாம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நம்மவர்கள் வாழ்ந்தாதான் நமக்கு அல்லாஹால என்ன செய்வான்? சுவனத்தையும் தரக்கூடியவனாக இருக்கிறான், கபர்லையும் அல்லாஹாலா லேசாக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஹஷர்லையும் அல்லாஹாலா நம்மளை பாசாக்கக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாத்துக்கும் முதல் காரணம் அஸ்தௌபா. தௌபாவை யார் செய்கின்றார்களோ அல்லாஹாலாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹாலா ஆக்குகிறான். அப்படியாப்பட்ட பாக்கியத்தை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹாலா ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்